சரி ஓகே. ஆல்ரெடி நம்ம ப்ராபர்ட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டைஸ் நடத்தியிருப்பேன். ஓகேவா? என்னது டைஸில் 1 days 2 days நடத்தியிருப்பேன். ஓகே, ஏற்கனவே நடத்தியிருப்பேன். இப்போ பேலன்ஸ் இருக்கிறது நம்ம அப்படியே பார்க்க போகிறோம். சரிங்களா? அப்போ பேலன்ஸ் என்ன இருக்க போகுது அப்படின்னா லீப் இயர், ஆர்டினரி இயர். லீப் வருடம், சாதாரண வருடம். ஓகே, லீப் இயர், ஆர்டினரி இயர். ஓகேவா? அந்த சம் தான் பார்க்க போறோம். கிளியரா இருக்கா? ஸ்கிரீன் கிளியரா இருக்கா? வாய்ஸ் கிளியரா கேக்குதா? எப்படிமா இருக்கு? ஸ்டக் ஆகுதா? கிளியரா இருக்கா? ஸ்டக் ஆகுது. ஓகே, கிளியரா இருக்குல்ல? சரி, ப்ராபபிலிட்டி அடுத்த டாபிக் வந்து அது ஏற்கனவே டைஸ் பார்த்தோம். 1 days 2 days. அதை தொடர்ச்சி அது லீப் இயர், ஆர்டினரி இயர் பார்க்க போறோம். சரி, ஃபர்ஸ்ட் ஆர்டினரி இயர். ஓகேவா? ஆர்டினரி இயர் தமிழ் என்ன சொல்லுவோம்? ஒரு சாதாரண வருடம். ஆர்டினரி இயர், சாதாரண வருடம். அப்போ ஒரு சாதாரண வருடம்னா நமக்கு தெரியும். ஓகேவா? 7ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு 52 வாரம் ப்ளஸ் ஒரு நாள்னு கிடைக்கும். ஓகே, 5 7 35, 7 2 14, பேலன்ஸ் 1. அப்போ 52 வாரம் ப்ளஸ் ஒரு நாள் கிடைக்கும். இந்த ஒரு நாள் என்ன நாளாக இருக்கலாம் அப்படின்னா 7 நாள் என்ன கிழமைனாலும் இருக்கலாம். ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி. அப்போ இந்த 7 நாளில் என்ன வேணாலும் இருக்கும். ஓகேவா? மொத்தமே 4 கொஸ்டின் தான் கேட்பாங்க. ஒரு கொஸ்டின், ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஒரு சாதாரண வருடத்தில் 53 ஏதோ ஒரு கிழமை, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வெள்ளிக்கிழமைன்னு வச்சுக்கோம், 53 வெள்ளிக்கிழமை கிடைப்பதற்கான நிகழ்தகவு. இங்கிலீஷ் மீடியம் என்ன கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா what is the probability of getting 53 Fridays in ordinary year அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. ஒரு சாதாரண வருடத்தில் 53 வெள்ளிக்கிழமை. இங்க வெள்ளிக்கிழமை நம்ம சும்மா போட்டிருக்கோம், வேற எந்த கிழமை கேட்டாலும் ஆன்சர் ஒன்று தான் வரப்போகுது. திங்கள் கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை எது கேட்டாலும் ஆன்சர் வரதான் போகுது. உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்குன்னா இந்த 53 ஏதோ ஒரு கிழமை, அது மட்டும் தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? அடுத்த 2வது கொஸ்டின் என்ன கேட்கலாம் அப்படின்னா 53 வெள்ளிக்கிழமை அல்லது 53 சனிக்கிழமை. 53 Fridays or 53 Saturdays. ஓகேவா? அடுத்தது 3வது கொஸ்டின் என்ன கேட்கலாம் அப்படின்னா 53 வெள்ளிக்கிழமை மற்றும் 53 சனிக்கிழமை. 53 Fridays and 53 Saturdays. 3. அடுத்த 4வது கொஸ்டின் 52 வெள்ளிக்கிழமை மட்டும். 52 Fridays only. கேட்டா அந்த 4 கொஸ்டின் தான் கேட்பாங்க. இதை தாண்டி வேற எந்த கொஸ்டினுமே கிடையாது. ஓகேவா? அப்ப நீங்க கொஸ்டின் மட்டும் ஞாபகம் வச்சுட்டா போதும். 53 ஏதோ ஒரு கிழமை, 53 அல்லது 53 மற்றும் 52. ஏன்னா இந்த கிழமையெல்லாம் என்ன வேணாலும் கொடுக்கலாம், என்ன கொடுத்தாலும் ஆன்சர் அதே தான் வரப்போகுது. ஆனால் இந்த கிழமை நீங்க ஞாபகம் வச்சுக்க தேவை. இந்த கொஸ்டின் மட்டும் ஞாபகம் வச்சுட்டா போதும். என்னென்ன கொஸ்டின்? 53 அல்லது 53 மற்றும் 52, இது மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுட்டா போதும். சரி, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 53 வெள்ளிக்கிழமை. அப்ப ஏதோ ஒரு கிழமையை எடுத்து 53 வச்சு கேட்பாங்க. நல்லா கவனிங்க, இங்க வெள்ளிக்கிழமை வரதுக்கு வாய்ப்பு ஒன்னே ஒன்று தான் இருக்குது. அப்ப ஆன்சர் 1/7. அப்ப 53 என்ன கிழமை கேட்டாலுமே ஆன்சர் அதுக்கு 1/7 தான். திங்கக்கிழமை கேட்கட்டும், செவ்வாய்க்கிழமை கேட்கட்டும், என்ன கேட்டாலும் அதுக்கு ஆன்சர் 1/7 தான். அடுத்து வெள்ளிக்கிழமை அல்லது சனிக்கிழமை. அப்ப ப்ராபபிலிட்டியில அல்லது ஆர் அப்படின்னா ஆட் பண்ணோம், மற்றும் அண்டு அப்படின்னா பெருக்கணும். ஓகேவா? அப்ப வெள்ளிக்கிழமையா இருக்கலாம், இல்லைன்னா சனிக்கிழமையா இருக்கலாம். அப்ப இது ஒரு வாய்ப்பு,
இல்லைன்னா இது ஒரு வாய்ப்பு. ஓகேவா, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம். அப்ப ஆட் பண்ணா நமக்கு ஆன்சர் அது 2/7. அப்ப 53 ஏதோ ஒரு கிழமை கேட்டா அதுக்கு ஆன்சர் 1/7, 53 அல்லதுன்னு கேட்டா அதுக்கு ஆன்சர் 2/7. அடுத்து மற்றும், மற்றும்னா அண்டு. ஓகேவா, அண்டுனா என்ன சொல்லிருக்கோம், பெருக்க சொல்லியிருக்கோம். நல்லா கவனிக்கணும். பெருக்கணும்னா இங்க பாருங்க கான்செப்ட் என்னன்னு பாருங்க. நமக்கு இருக்கிறது இன்னும் ஒரு நாள் தான். ஓகே, அந்த ஒரு நாள்ல ஏதாவது ஒரு கிழமை தான் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இங்க என்ன சொல்லிருக்காங்க, ஒரு 53 வெள்ளி மற்றும் 53 சனி 2 கிழமை வருதுங்கிறாங்க. ஓகேவா, அப்ப நமக்கு தெரியும் நிகழ்தகவு பொறுத்த வரைக்கும் எல்லா ஆன்சருமே எங்க இருக்கும், 0ல இருந்து 1க்குள்ள தான் இருக்கும் ஆன்சர். ஓகேவா, அப்ப இந்த வாய்ப்பு வந்து ஃபெயிலியர் ப்ராபபிலிட்டி, இது இயலாத நிகழ்தகவு. ஏன் அப்படின்னா நமக்கு இருக்கிறது ஒரு நாள் தான், ஆனா இங்க 2 கிழமை வருதுங்கிறாங்க. அப்ப ஆன்சர் இதுக்கு 0. அப்ப ப்ராபபிலிட்டியில 0 வர கொஸ்டின். ஓகேவா, அடுத்து லாஸ்ட் கொஸ்டின், 52 வெள்ளிக்கிழமை 52 ஃப்ரைடேஸ். அப்ப 52 வாரத்திலுமே நமக்கு 52 வெள்ளிக்கிழமை வந்துடும். இதுக்கு மேல நமக்கு வர தேவை கிடையாது. அப்ப வெள்ளிக்கிழமை கேன்சல் பண்ணிட போறோம். பேலன்ஸ் என்ன கிடைக்கும், 6/7. இவ்வளவுதான்பா, 4 கொஸ்டின் தான், 4 ஆன்சர். ஓகே, ஈஸியா நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். 53 கிழமைனா 1/7, 53 அல்லதுன்னா 2/7, 53 மற்றும்னா 0, 52 அப்படின்னா 6/7. அவ்வளவுதான். இதுதான் நம்ம சாதாரண வட்டத்துல கேட்கிற 4 கொஸ்டின். ஓகே, புரிஞ்சுதான் பாருங்க. கிளியரா, அடுத்த போலாம். கிளியராமா? கிளியரா போலாமா? அடுத்தது ஓகே. இப்ப நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா லீப் இயர். ஓகேவா, லீப் வருடம். அப்ப லீப் வருடம் நமக்கு 366 நாள், 7ஆல் டிவைட் பண்ணா 52 வாரம் பிளஸ் 2 நாள்னு கிடைக்கும். ஓகேவா, அப்ப இந்த 2 நாள் என்ன நாளா இருக்கலாம் அப்படின்னா ஞாயிறு, திங்கள், திங்கள் செவ்வாய், செவ்வாய் புதன், புதன் வியாழன், வியாழன் வெள்ளி, வெள்ளி சனி, சனி ஞாயிறு. இந்த 7 நாள் இருக்கும். ஓகே, ஜோடி ஜோடியா இந்த 7 செட்டு வரும். ஓகேவா, இங்கேயும் அதே 4 கொஸ்டின் தான். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அது 53 வெள்ளிக்கிழமை. ஓகே, ரெண்டாவது இங்கிலீஷ் மீடியம் 53 ஃப்ரைடேஸ். அடுத்து 53 வெள்ளி அல்லது 53 சனி. ஓகே, அல்லது 53 ஃப்ரைடேஸ் ஆர் 53 சாட்டர்டேஸ். அடுத்து மூணாவது கொஸ்டின் 53 வெள்ளி மற்றும் 53 சனி, 53 ஃப்ரைடே அண்ட் 53 சாட்டர்டே. நாலாவது கொஸ்டின் 52 ஃப்ரைடேஸ். அதே தான் அங்க பார்த்து அதே 4 கொஸ்டின் தான் இங்கேயும் கேட்பாங்க, வேற ஒன்றும் கிடையாது. ஓகேவா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க 53 வெள்ளிக்கிழமை. என்ன இயர் தான் கரெக்டா கொஸ்டின் பார்க்கணும், சாதாரண வருடமா லீப் வருடமான்னு பார்க்கணும். ஒரு லீப் வருடத்தில் 53 வெள்ளிக்கிழமை கிடைப்பதற்கான நிகழ்தகவு. அப்ப வெள்ளிக்கிழமை எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது, இது ஒன்று இது ஒன்று. அப்ப ஆன்சர் அது 2/7. அப்ப வெள்ளிக்கிழமை கிடையாது, எந்த கிழமை கேட்டாலும் அதுக்கு ஆன்சர் அது 2/7 தான். அடுத்து வெள்ளி அல்லது சனிக்கிழமை. அப்ப வெள்ளி அல்லது சனிக்கிழமை, வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் சூஸ் பண்ணோம். 1 2 3. அப்ப ஆன்சர் அது 3/7. ஆன்சர் அது 3/7. அது வெள்ளி மற்றும் சனிக்கிழமை, 53 வெள்ளி மற்றும் 53 சனிக்கிழமை. பாருங்க அங்கதான் வந்து 0 வந்துச்சு, ஏன்னா இருக்குது அங்க ஒரு நாள் தான், ஆனா இங்க இருக்கிறது 2 நாள். அப்ப 2 நாளுக்கு போது இந்த மாதிரி ஜோடியா வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இங்க பாருங்க வெள்ளி சனி ஜோடியா வருதா இல்லையா? அப்ப ஆன்சர் அது 1/7. 1/7. அடுத்து 52, அங்க பார்த்து அதே கான்செப்ட் தான். அப்ப 52 வாரத்தோட முடிஞ்சிடும். அதுக்கு மேல நமக்கு வெள்ளிக்கிழமை வர தேவை கிடையாது. அப்ப இதை கேன்சல் பண்ண போறோம். அப்ப கேன்சல் பண்ணா நமக்கு ஆன்சர் அது 5/7. இவ்வளவுதான் 4 கொஸ்டின். 53 கேட்டா 2/7, 53 அல்லதுன்னு கேட்டா 3/7, 53 மற்றும் கேட்டா 1/7, 52 வெள்ளின்னு கேட்டா 5/7. கிளியரா? சாதாரண இடத்துல 4 கொஸ்டின், லீப் இடத்துல 4 கொஸ்டின், மொத்தமே 8 கொஸ்டின். கிளியர்? நீங்க இந்த டேபிளர் காலம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க.
ஓகேவா? வேற ஒண்ணுமே நீ ஞாபகம் வச்சுக்க தேவையில்ல. 1 2 3 4 கொஸ்டின் தான். ஓகேவா? என்னென்ன கொஸ்டின் பாருங்க. 53 கிழமைகள், 53 அல்லது 53 மற்றும் 52 கிழமைகள். ஓகேவா? சாதாரண வருடம், லீப் வருடம். ரொம்ப ஈஸி. ஓகேவா? 1/7 2/7 2/7 3/7 0 1/7 எல்லாமே +1. ஓகேவா? இங்க 1ன்னு போட்டா இங்க 2, 2ன்னு போட்டா 3, 0ன்னு போட்டா 1. எல்லாமே என்னது 1 1 கூட்டி இருக்காங்க. லாஸ்ட் மட்டும் மைனஸ். லாஸ்ட் மட்டும் என்னது மைனஸ். இங்க 6/7, இங்க 5/7. அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. சரிங்களா? கிளியராமா? சீக்கிரம் பாரு, கிளியரான்னு பாரு. ஏன் கிளாஸ் அட்டன் பண்ண மாட்டீங்க தெரியலையே யாருமே? அதுக்கு நான் ரெக்கார்டட் கிளாஸே கொடுத்துட்டு போயிடுவேனே உங்களுக்கு. அதுக்கு நான் ஃப்ரீயா இருக்கும்போது நான் ரெக்கார்டட் கிளாஸ் எடுத்து வச்சு உங்களுக்கு கொடுத்துறேன். ஓகே? எல்லா கிளாஸும் இன்னும் பேலன்ஸ் ஒரு 4-5 கிளாஸ் தான் இருக்குது. அதை நான் உங்களுக்கு ரெக்கார்டு கிளாஸே கொடுத்துறேன். சுத்தமா கிளாஸ் அட்டென்ட் பண்ண மாட்டீங்க. சொல்லுங்க பாப்போம். எப்படிதான் கிளாஸ் எடுக்கிறது நான்? ஓகேவா? சொல்லுங்க பாப்போம். ஆமா, கிளாஸ் அட்டன் பண்ண மாட்டீங்க, பதிலும் சொல்ல மாட்டீங்க. புரியுதா புரியலையான்னு எனக்கும் தெரியல. அதுக்கு நான் லைவுக்கு போயெல்லாம் என்ன பண்ணிடலாம், நான் உட்காந்து ஒரே நாள் உட்காந்து எனக்கு டைம் கிடைக்கும் போது இன்னும் ஒரு அதிகலாம் டாபிக்லாம் இல்லை, இன்னொரு 4-5 டாபிக் தான் இருக்குது. அழகாக நான் ரெக்கார்டர் எடுத்து கொடுத்துட்டு உங்களுக்கு கிளாஸ் கொடுத்துட்டு ஒரே ஒரு நாள் லைவ் வந்தேன்னா டவுட் செஷன் மட்டும் நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, இந்த டாபிக் மட்டும் நான் லைவ் எடுத்துறேன். இன்னையோட பேலன்ஸ் 4 to 5 டாபிக்ஸ் நான் உங்களுக்கு ரெக்கார்டட் கொடுத்துறேன். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ டைஸ் நம்ம ப்ராபபிலிட்டி பார்த்துட்டு இருக்கோம். ப்ராபபிலிட்டியில் 2 கண்டென்ட் முடிச்சிட்டோம். ஒன்று டைஸு, இன்னொன்று வந்து லீப் இயர், நான் ஆர்டினரி இயர். 2 கண்டென்ட் முடிச்சாச்சு. ஓகேவா? 2 கண்டென்ட்டை முடிச்சாச்சு. அடுத்தது 3வது கண்டென்ட். ஓகேவா? 3வது கண்டென்ட் என்ன அப்படின்னா காயின் கொஸ்டின். 3வது கண்டென்ட் என்னது? காயின் கொஸ்டின். அப்போ ஃபர்ஸ்ட் ஒரு காயின், 1 காயின்னா நமக்கு என்ன கேட்பாங்க? ஹெட்டு டைலு, மொத்தமே 2 தான் கிடைக்கும். இதை வச்சு ஏதாவது கொஸ்டின் கேட்க முடியுமானா எதுவும் கேட்கறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. கேட்டா என்ன கேட்கலாம்? ஒரு ஹெட்டு அப்படின்னு கேட்கலாம். 1 ஹெட்னா என்னது? 1/2. 1 டெய்ல் அப்போ 1/2. அவ்வளவுதான், வேற எதுவும் இதுல கொஸ்டின் கேட்க போறது கிடையாது. ஒரு தலை விழுவதற்கான நிகழ்தகவு, ஒரு பூ விழுவதற்கான நிகழ்தகவு. அப்போ 1 காயின்ல பெருசா வேற எதுவும் கிடையாது. அப்போ 1 காயின்ல டோட்டல் 2 இருக்கும். அதுல 1 ஹெட்னா 1/2, 1 டெய்ல்னா 1/2. அடுத்து 2 காயின். 2 காயின் பொறுத்த வரைக்கும் ஹெட்டு ஹெட்டு, டெய்லு டெய்லு, ஹெட்டு டெய்லு, டெய்லு ஹெட்டு, மொத்தம் டோட்டல் 4 கிடைக்கும். டோட்டல் 4 கிடைக்கும். இதுல என்ன கேட்கலாம்? ஒரே முகம் அப்படின்னு கேட்கலாம். ஓகே, சேம் ஃபேஸ்ன்னு கேட்கலாம். சேம் ஃபேஸ்னா என்னது? ஹெட்டு ஹெட்டு, டெய்லு டெய்ல். ஓகே, அப்ப ஆன்சர் வரும் 2/4. இதை அடிச்சா என்னது? 1/2. ஓகே, வேற என்ன கொஸ்டின் கேட்கலாம்? வெவ்வேறு முகம். வெவ்வேறு முகம்
டிஃபரண்ட் ஃபேஸ். அப்ப டிஃபரண்ட் ஃபேஸ்னா என்னது? ஒரு ஹெட் ஒரு டெய்ல். ஓகேவா? அப்ப இது 1 இது 2. அப்ப 2/4. அப்ப அடுத்த சான்ஸ் என்னது? 1/2. அதே மாதிரி 1 காயின்ல பெருசா கொஸ்டின் கேட்கறதுக்கு ஒண்ணுல, இதுதான் 2 காயின்லயும் அதே என்னது? இதுதான் கேட்க போறேன். அப்ப நமக்கு முக்கியமே 3 காயின் தான் நமக்கு முக்கியமே. ஓகேவா? என்னது? 3 காயின் தான் கொஸ்டின். 3 காயின் பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னென்ன வரும் பாருங்க. ஹெட் ஹெட் ஹெட், டெய்ல் டெய்ல் டெய்ல், ஹெட் ஹெட் டெய்ல், டெய்ல் டெய்ல் ஹெட், ஹெட் டெய்ல் ஹெட், டெய்ல் ஹெட் டெய்ல், ஹெட் டெய்ல் டெய்ல், டெய்ல் ஹெட் ஹெட். டோட்டல் என்னன்னா 8 வரும். டோட்டல் வரும் 8 வரும் நமக்கு. சரிங்களா? ஓகே, இப்போ 1 காயின் 2 காயின் பார்த்தாச்சு. அடுத்து நம்ம 3 காயின் பார்க்குறோம். 3 காயின்ல டோட்டல் 8 இருக்கு. அப்போ இந்த 3 காயின்ல என்னென்னலாம் கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 3 நாணயம் சொல்லும் பொழுது 2 தலைகள் கிடைப்பதற்கான நிகழ்தகவு 2 ஹிட்ஸ். ஒரு கொஸ்டின் கேட்கலாம். அடுத்து இன்னொரு கொஸ்டின், 2 நாணயம் சொல்லும் பொழுது குறைந்தபட்சம் 2 தலை. இங்கிலீஷ்ல சொல்லலாம் அட்லீஸ்ட் 2 ஹிட்ஸ். அட்லீஸ்ட் 2 ஹிட்ஸ். மூணாவது, அதிகபட்சம் 2 தலைகள். அட்மோஸ்ட் 2 ஹிட்ஸ். அட்மோஸ்ட் 2 ஹிட்ஸ். ஓகேவா? இந்த 3 கொஸ்டின் தான் இம்பார்ட்டன்டான கொஸ்டின். அடிக்கடி எக்ஸாம்லயும் நமக்கு கேட்குற கொஸ்டின். ஓகேவா? கிளியரா? ஓகே, இப்போ பார்க்கலாமா? 2 ஹெட்ஸ்ன்னு கேட்குறாங்க. அப்போ 2 ஹெட்ஸ்னா என்னது? கம்மியாகவும் இருக்கக்கூடாது, அதிகமாக இருக்கக்கூடாது. கம்மியாக இருக்கக்கூடாது, என்னது? அதிகமாக இருக்கக்கூடாது. அப்போ என்னென்ன வரும் பாருங்க. இது ஒன்று வருமா? இது ஒன்று வருமா? இது ஒன்று வரும். ஓகே, அப்போ ஆன்சர் 3/8. ஓகேவா? அதே மாதிரி 2 டெய்ல்ஸ், 2 பூன்னு கேட்டாலும் இதே தான் வரப்போகுது. ஓகேவா? எங்க இருக்கு? 1 2, ஓகேவா? 3, மொத்தமே 3 தான் வரப்போகுது. அது குறைந்தபட்சம் 2 தலை. அப்ப இந்த 2 கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பா. குறைந்தபட்சம் 2 தலைனா மினிமம் 2 இருக்கணும், மேக்ஸிமம் எத்தனை நாளும் இருக்கலாம். அப்ப மினிமம் டு மேக்ஸிமம், மினிமம் டு மேக்ஸிமம். அவங்களுக்கு தேவை 2 இருக்கணும் மினிமம். அதிகமா எத்தனை நாள் இருக்கலாம். ஓகேவா? இங்க பாருங்க, இது எடுத்துக்கலாமா, இது எடுத்துக்கலாமா, இது எடுத்துக்கலாமா, இது எடுத்துக்கலாம். அப்ப எவ்வளவு கிடைக்குது? 4, 4/8. இது அடிச்சானது 1/2. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். எக்ஸாம்ல அடிக்கடி கேட்கிற கொஸ்டின், நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிற கொஸ்டின். ஓகே, நிறைய பேர் தப்பு பண்ற கொஸ்டின். அதிகபட்சம் 2 தலை, அட்மோஸ்ட் 2 ஹெட். அப்ப அட்மோஸ்ட் 2 ஹெட்னா அதிகமா அவங்க சொல்றதா இருக்கணும், கம்மியா எத்தனை வேணாலும் இருக்கலாம். மேக்ஸிமம் டு மினிமம் குறைச்சிக்கிட்டே வரணும். ஓகே, குறைந்தபட்சம் அட்லீஸ்ட்னா என்னது? இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகணும். அட்மோஸ்ட் மேக்ஸிமம்னா என்னது? குறைச்சிக்கிட்டே வரணும். அப்ப அதிகமானதுல இருந்து கம்மியா வரைக்கும். ஓகேவா? அப்ப பாருங்க, அதிகபட்சம் 2 தலைகள். அப்ப இது எடுத்துக்கலாம், இது எடுத்துக்கலாம், இது எடுத்துக்கலாம், இது எடுத்துக்கலாம், இது எடுத்துக்கலாம், இது எடுத்துக்கலாம். ஏன்னா குறைச்சிக்கிட்டே வரணும். இப்ப எல்லாருக்குமே இந்த வேலையை எடுக்கணுமா எடுக்கக்கூடாதான்னு கன்ஃபியூஸ் ஆவீங்க. நல்லா கவனிங்க. குறைச்சிக்கிட்டே வரும்போது லாஸ்ட் வேல்யூ மினிமம். மினிமம்னா 0. அந்த 0னா இதை தான் குறிக்குது. அப்ப இதையும் சேர்த்து தான் எழுதணும். அப்ப நிறைய பேர் சார் இங்க ஹெட்ஸ் தானே சார் கேட்டுருக்காங்க, ஹெட்ஸே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் இந்த கான்செப்ட். அட்மோஸ்ட், அட்மோஸ்ட்னா மினிமம். அப்படின்னா மினிமம்னா இல்லாத ஒன்னையும் சேர்த்து எடுக்கணும். அப்ப ஆன்சர் அது 7/8. அவ்வளவுதான்பா. மொத்தமே இந்த 3 கொஸ்டின் தான். அப்ப 2 தலைகள், குறைந்தபட்சம் 2 தலைகள், அதிகபட்சம் 2 தலைகள். ஓகே, முதல் 2 கொஸ்டின் தப்பு பண்ண மாட்டீங்க. லாஸ்ட் கொஸ்டின் தான் நிறைய பேர் தப்பு பண்ற கொஸ்டின். சரியா? கிளியரா?
ஓகே, அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா கார்ட் சம். ஓகே, கார்ட் சம் பொறுத்த வரைக்கும் 52 கார்டு இருக்கும். ஓகே, 52 கார்டு. ஸ்பேடு 13, கிளவர் 13, ஹார்டின் 13, டைமண்ட் 13. இது ரெண்டும் பிளாக் கலர்ல இருக்கும், இது ரெண்டும் ரெட் கலர்ல இருக்கும். ஓகே, பிளாக் கலர் ரெட் கலர் இருக்கும். அதே மாதிரி அந்த 13 கார்டு என்னன்னா இதுதான் A2 3 4 5 6 7 8 9 10 J Q K. இதுதான் அந்த 13 கார்டு. அப்போ ஒவ்வொரு கார்டும் எத்தனை இருக்கும் அப்படின்னா 4 இருக்கும். ஒவ்வொரு கார்டும் எத்தனை இருக்கும்? 4 கார்டு இருக்கும். சரிங்களா? அப்போ 52 கார்டு அதை 4 பிரிக்கிறாங்க. ஸ்பேடு, கிளவர், ஆர்டின், டைமண்ட். இது ரெண்டு பிளாக் கலர், இது ரெண்டு ரெட் கலர். அந்த 13 கார்டு இதுதான். ஒவ்வொரு கார்டு எத்தனை இருக்குன்னா 4 கார்டு இருக்கும். சரிங்களா? சரி, ஃபர்ஸ்ட் 1 கார்டு கொஸ்டின். 1 கார்டு ஓகே, என்னென்ன கொஸ்டின் கேட்பாங்க பாருங்களேன். ஒரு சீட்டு கட்டிலிருந்து ஒரு சீட் எடுக்கப்படுகிறது. அது ஸ்பேடாக இருப்பதற்கான நிகழ்தகவு காண்க. ஸ்பேடு. 2 கிங்கு ராஜா சீட்டாக இருப்பதற்கான நிகழ்தகவு என்ன? 3 பிளாக் கலர் கார்டு. பிளாக் கலர் கார்டு ஓகேவா? 4 ஸ்பேடாக இருப்பதற்கான நிகழ்தகவு கிங்கு, பிளாக் கலர், சேம் கலர் ஒரே நிறமாக இருப்பதற்கான நிகழ்தகவு என்ன? ஓகேவா? 4. வேற என்ன கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னா, நம்பர் கார்டு எண்கள் அட்டை. நம்பர் கார்டு எண்கள் அட்டையாக இருப்பதற்கான நிகழ்தகவு என்ன? எண்கள் அட்டையாக இருப்பதற்கான நிகழ்தகவு. அடுத்தது பிக்சர் கார்டு. ஓகே, பிக்சர் கார்டு ஆர் ஃபேஸ் கார்டு. ஃபேஸ் கார்டுன்னு கேட்பாங்க. பிக்சர் கார்டு ஆர் ஃபேஸ் கார்டு. பட அட்டை. பட அட்டை கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்ன? அடுத்து வேற என்ன கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னா, ஆல்பபெட் கார்டு. ஆல்பபெட் கார்டு ஆங்கில உயிரெழுத்து உடைய அட்டை கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்ன? ஆல்பபெட் கார்டு. ஓகேவா? வேற என்ன கேட்கலாம்னா, ஸ்பேடு அல்லது 10 கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்ன? ஸ்பேடு அல்லது 10 கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்ன? அப்போ 1 கார்டு கொஸ்டின்ல இதெல்லாம் கேட்கறது வாய்ப்புகள் இருக்கு. ஓகேவா? ஸ்பேடு, கிங்கு, பிளாக் கலர், சேம் கலர், நம்பர் கார்டு, பிக்சர் கார்டு ஆர் ஃபேஸ் கார்டு, ஆல்பபெட் கார்டு, ஸ்பேட் ஆர் 10. ஓகேவா? இதெல்லாம் என்னது கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மேக்ஸிமம் இந்த 8 கொஸ்டின் இதுவே போதும். இது 8 கொஸ்டின் தெரிஞ்சாலே போதுமானது. சரி, பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஸ்பேடு. ஓகே, ஒரே ஒரு கார்டு எடுக்கிறாங்களா, அந்த ஒரு கார்டு என்னவா இருக்குமா? ஸ்பேடா இருக்கணுமா? அப்ப ஸ்பேடுனா மொத்தம் 13. அப்ப 13ல இருந்து ஏதோ ஒரு கார்டு வரப்போது. 13/52 இதை அடிச்சா 1/4. அடுத்து கிங் கார்டு. கிங் கார்டுனா மொத்தம் 4 இருக்கும். ஏன்னா நம்ம சொல்லியிருக்கோம் ஒவ்வொரு கார்டு 4 கார்டு இருக்கும். அப்ப கிங் கார்டுனா 4 இருக்கும். அப்ப 4/52 இதை அடிச்ச ஆன்சர் அது 1/13. அடுத்து பிளாக் கலர் கார்டு. பிளாக் கலர்னா மொத்தம் 26 இருக்கும். அப்ப 26/52 இதை அடிச்ச ஆன்சர் அது 1/2. இந்த கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சேம் கலர். அது என்ன சார் சேம் கலர் அப்படின்னா, நல்லா கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். ஒன்னு இருந்தா பிளாக் கலரா மட்டும் இருக்கணும், இல்ல ரெட் கலரா மட்டும் இருக்கணும். அப்படின்னா என்னது? பிளாக் ஆர் ரெட். ஆர்னு ஒரு வார்த்தை வருது நடுவில், அல்லதுங்கிற கான்செப்ட். ஒன்னு இருந்தா கருப்பா மட்டும் இருக்கணும், இல்ல சிவப்பா மட்டும் இருக்கணும். அப்ப அல்லதுன்னா நம்ம ஆட் பண்ண சொல்லியிருக்கோம். அப்ப 26 + 26/52. அப்ப 52/52 அடிச்சா 1. ஓகேவா? அருமையான கொஸ்டின், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அது எண்கள் அட்டை. எண்கள் அட்டைனா இதுதான் பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 மொத்தம் 9 கார்டு இருக்குது. இங்க 4 செட் இருக்குது. அப்ப 9 4 எவ்வளவுப்பா? 36. அப்ப 36/52 இத 4ஆல் அடிச்சோம் அப்படின்னா 9/13. ஓகேவா? அடுத்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், பிக்சர் கார்டு ஆர் ஃபேஸ் கார்டு. பட அட்டைம்பாங்க. இதுல நிறைய பேர் என்ன பண்றீங்க அப்படின்னா, இந்த ஏங்கிறது பட அட்டைன்னு நினைக்கிறீங்க. ஏங்கிறது பட அட்டை கிடையாது. இது 3 தான் பட அட்டை. JQK மட்டும் தான் பட அட்டை, பிக்சர் கார்டு. அப்ப 4 3 எவ்வளவு? 12. அப்ப 12/52 இதை 4ஆல் அடிச்சோம் அப்படின்னா நமக்கு 3/13. ஓகேவா? ஆல்பபெட் கார்டு ஆங்கில எழுத்து அட்டைன்னு வரும்போது அந்த ஏவையும் சேர்த்துக்கணும். அப்ப ஏவையும் சேர்த்துக்கிட்டா 4 கார்டு வரும். அப்ப 4 செட் இருக்குது. நாங்க 16. 16/52 4ஆல் அடிச்சோம் அப்படின்னா 4/13. ஓகேவா?
அடுத்து ஸ்பேட் அல்லது 10 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். உங்க 2019 எஸ்ஐல கேட்ட கொஸ்டின். 2019 எஸ்ஐல கேட்ட கொஸ்டின். இந்த மாதிரி அல்லதுங்கிற கான்செப்ட் வந்தா கேர்ஃபுல்லா போடணும், தப்பு பண்ணிடுவோம். ஸ்பேட் அல்லது 10 அப்படின்னா இங்க பாருங்க, ஸ்பேடுனா மொத்தம் 13. அதுல என்னது, அதுலயே ஒரு 10 ஆல்ரெடி இருக்குது. அப்ப 10ஓட சேர்த்து தான் 13. ஓகே, அடுத்து 10. அப்ப இதுல ஒரு 10, இதுல ஒரு 10, இதுல ஒரு 10. அப்ப அல்லதுனா ஆட் பண்ண 3 10. அப்ப மொத்தம் 16/52. 4ஆல் அடிச்சா 4/13. இதுல நிறைய பேர் என்ன பண்றீங்க அப்படின்னா 13 + 4ன்னு போட்டுறீங்க. ஓகே, ஸ்பேட்ல ஒரு 10 இருக்குன்னு சொல்றீங்க. ஆல்ரெடி ஸ்பேட்ல இருக்க ஒரு 10 கவுண்டிங் வந்துருச்சு. அப்ப மறுபடியும் ஆட் பண்ணக்கூடாது. அப்ப ஸ்பேடு 13 இன்க்ளூடிங் அந்த 10ஓட சேர்த்து தான். அப்ப 13 பேலன்ஸ் இருக்கு ஒரு 10, என்னது 13. ஓகேவா? அப்ப மொத்தம் நமக்கு 13 + 3 எவ்வளவு 16. 17ங்கிறது தப்பு. ஓகேவா? 17ங்கிறது தப்பு. புரியுதுங்களா? இதுதான் வந்து 1 கார்டு கொஸ்டின். ஓகே, இதான் வந்து 1 கார்டு கொஸ்டின். சரியா? கிளியராமா? கிளியரா? 1 கார்டு. ஓகே, இதுல 2 கார்ட்ஸ் கேட்கலாம். இன்ன வரைக்கும் கேட்டது கிடையாது. இன்ன வரைக்கும் 99.9% வாய்ப்பு இல்லை. ஓகே, பட் இருந்தாலும் ஒரு 2 கொஸ்டின் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. 2 கார்ட்ஸ்னு கேட்டா எப்படி போடணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? இப்ப 2 கார்டில் என்னென்ன கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னா, இப்ப எக்ஸாம்பிளுக்கு கிங் கார்டு, ஒரு சீட்டு கட்டிலிருந்து 2 சீட் எடுக்கப்படுகிறது. அந்த 2 சீட்டும் ராஜா சீட்டாக இருப்பதற்கான நிகழ்தகவு கிங் கார்டு. இன்னொரு கொஸ்டினா கேட்கலாம் அப்படின்னா பிளாக் கலர் கார்டு. பிளாக் கலர் கார்டு. ஓகே, சும்மா 2 கொஸ்டின் மட்டும் பார்க்கலாம். ஏன்னா ஒரு 2 கார்ட்ஸ் கேட்டா உங்களுக்கு போட தெரியும். ஓகேவா? அப்ப நல்லா கவனிக்கணும். 1 கார்டுன்னு கேட்டா டோட்டல் 52 போடணும். 2 கார்ட்ஸ் கேட்டா அப்படி போடக்கூடாது. ஓகேவா? என்ன பண்ணணும் பாருங்களேன், மொத்தம் 52 கார்டு, அதுல இருந்து நமக்கு 2 கார்டு. ஓகே, 52 கார்டு, அதுல இருந்து மொத்தம் என்னது 2 கார்டு எடுக்கிறாங்களா? அப்ப என்ன வரும் பாருங்க, 52 × 51 கீழே 2 × 1. இது அடிச்சா 26. அப்ப பெருக்கணும் என்ன வரும் பாருங்க, 1326. அப்ப இப்படிதான் டோட்டல் கண்டுபிடிக்கணும். எப்போ 1க்கு மேல போயிட்டாலே, 1க்கு மேல போயிட்டாலே என்னது டோட்டல் இப்படிதான் கண்டுபிடிக்கணும். இதுக்கும் நீங்க 52ன்னு போட்டக்கூடாது. ஓகேவா? புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு? காம்பினேஷன்ல தான் போடணும் எப்போ 1க்கு மேல போயிட்டாலே. ஓகேவா? அப்ப பாருங்க, டோட்டல் 1326 கண்டுபிடிச்சிட்டோம். அது நமக்கு அந்த 2 கார்டு என்னவா இருக்குமா, கிங் கார்டுன்னு சொல்றாங்க. உடனே கிங் கார்டு உடனே நீ 4ன்னு போட்டக்கூடாது. 1 கார்டுன்னு வரும்போது தான் 4 போடணும். அப்ப 4 கார்டு இருக்கு, அதுல இருந்து நமக்கு 2 கார்டு வேணும். அப்ப 1 கார்டுக்கு மேல போயிட்டாலே இந்த மாதிரி காம்பினேஷன் மெத்தட்ல தான் போடணும். அப்ப என்ன வரும் பாருங்க, 4 × 3 2 × 1. இது அடிச்சா 2 2 எவ்வளவுப்பா 6. இது எப்படி போடணும்னு தெரியுதுங்களா? இங்க எத்தனை மதிப்பு போடுறோமோ அத்தனை மதிப்பு குறைச்சிக்கிட்டே போகணும். 2 மதிப்பு போட்டுருக்கோம், அப்ப 52 × 51. இங்க பாருங்க 4C2 2 மதிப்பு போட்டுருக்கோம், அப்ப 4 × 3. இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஒரு 10C4 அப்படின்னு போடுறோம்னு வச்சுங்களேன். அப்ப எப்படி எழுதணும், 10 × 9 × 8 × 7. 4 மதிப்பு குறைக்கணும். கீழே 4 × 3 × 2 × 1. இந்த மாதிரி 4 மதிப்பு என்ன பண்ணும், குறைக்கணும். இதுதான் காம்பினேஷன் மெத்தட். அப்ப பாருங்க 6 இப்ப அடிக்கலாமா, 1 6 6 2 6 12 2 6 12 1 6 6. அப்ப ஆன்சர் அது 1/221. இதுதான் வந்து 2 கார்ட்ஸ் கேட்டா கொஸ்டின். சரிங்களா? அடுத்து பிளாக் கலர் கார்டு. பிளாக் கலர் கார்டுனா நமக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், டோட்டல் கண்டுபிடிக்கணுமா. 52C2 என்ன வரும், 52 × 51 2 × 1. இது அடிச்சா 26. இதே பேருக்குன்னா 1326. அப்ப பிளாக் கலர்னா 26 கார்டு இருக்கும். அப்ப 26C2. அப்ப 26 × 25 கீழே 2 × 1. இது அடிச்சா 13. அப்ப 25 × 13 3 15 பேலன்ஸ் 1 2 6 7 1 5 2 5 7 5 12 பேலன்ஸ் 1 325. 325. அப்ப ஆன்சர் அது 325 / 1326. இப்போ இது 13ஆல் அடிக்கலாமா. 2 13 26 65 5 13 65. இங்க 1 13 13 2 13 26 102. ஆன்சர் அது 25/102. அப்போ 1 கார்டு
தாண்டி கேட்டது கிடையாது வரைக்கும் எக்ஸாமில். ஒருவேளை 2 கார்ட்ஸ்னு கேட்டாங்கன்னா உங்களுக்கு போட தெரியணும். அதுக்காக தான் 2 கொஸ்டின் நான் நடத்தியிருக்கேன். புரியுதா? மேக்ஸிமம் கேட்க மாட்டாங்க. ஒருவேளை கேட்டுட்டாங்கன்னா அவனுக்கு போட தெரியும். புரியுதா? 2 கார்ட்ஸ் கொஸ்டின், 2 கார்ட் கொஸ்டின் புரியுதாமா? ஓகே. அப்ப டை இது என்னென்ன கான்செப்ட் பார்த்துட்டு பாருங்க. டைஸ்ல 1 டைஸ் 2 டைஸ், காயின் சம், காயின்ல 1 காயின் 2 காயின் 3 காயின். அடுத்து என்ன பார்த்தோம்? ஆர்டினரி இயர், லீப் இயர், லீப் இயர். இப்போ என்ன பார்த்துட்டோம்? கார்ட் சம், கார்ட் சம்ல 1 கார்டு 2 கார்டு. அடுத்து லாஸ்ட் கான்செப்ட் பால் சம். ஓகே, இதோட பார்த்தா நமக்கு ப்ராபபிலிட்டி முடிஞ்சுது. ஓகேவா? இதோட பார்த்தா நமக்கு என்னது? ப்ராபபிலிட்டி முடிஞ்சிடுச்சு. ஓகே, அடுத்து பால் சம் பார்க்கலாமா? பாருங்க, 4 சிவப்பு 3 மஞ்சள் 2 பச்சை பந்துகள் உள்ளன. ஒரு பையில் 4 சிவப்பு 3 மஞ்சள் 2 பச்சை பந்துகள் உள்ளன. இந்த மாதிரி கொஸ்டின் கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு அதுல இருந்து கொஸ்டின் கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் 1 பால் பார்க்கலாம். 1 பால் பார்க்கலாம். அந்த பையிலிருந்து ஒரு பந்து எடுக்கப்படுகிறது. அது சிவப்பு நிற பந்தாக இருப்பதற்கான நிகழ்தகவு என்ன? ரெட் கலர் பால். வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் ரெட் கலர் பால்? ஓகேவா? அடுத்த 2வது கொஸ்டின், ஒரு பையிலிருந்து ஒரு பந்து எடுக்கப்படுகிறது. அது சிவப்பு நிறம் இல்லாமல் இருப்பதற்கான நிகழ்தகவு என்ன? நன் ரெட், நன் ரெட், சிவப்பு நிறம் இல்லாமல் இருப்பதற்கான நிகழ்தகவு என்ன? அடுத்து வேற என்ன கேட்கலாம்? சேம் கலர், ஒரே நிறமாக இருப்பதற்கான நிகழ்தகவு என்ன? ஓகேவா? ஒரே நிறமாக இருப்பதற்கான நிகழ்தகவு என்ன? அடுத்தது சிவப்பு அல்லது மஞ்சள், ஒரு பந்து எடுக்கப்படுகிறது. அது சிவப்பு அல்லது மஞ்சள் கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்ன? அப்போ 1 பால்னா இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கலாம். அடுத்து 2 பால். ஓகேவா? 2 பால் பார்க்கலாமா? என்னென்ன கொஸ்டின் கேட்பாங்க? ரெட் கலர் பால், 2 பந்து எடுக்கப்படுகிறது. அந்த 2ம் என்னது? சிவப்பு நிற பந்தாக இருப்பதற்கான நிகழ்தகவு என்ன? 2வது கொஸ்டின், நன் ரெட், சிவப்பு நிறம் இல்லாமல் இருப்பதற்கான நிகழ்தகவு என்ன? ஓகேவா? வேற என்ன கொடுக்க கேட்கலாம்? 1 ரெட் 1 yellow கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்ன? 1 ரெட் 1 yellow. அப்ப இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பான். சரிங்களா? பார்க்கலாமா? அப்போ ஒரு பால் எடுக்கிறாங்களா, அந்த ஒரு பால் ரெட் கலரா இருக்கணுமா? டோட்டல் எவ்வளவு? 4 4 3 7 9. அப்ப டோட்டல் 9. அந்த பால் ரெட்டா இருக்கணுமா? மொத்தம் எத்தனை பால் இருக்கு? ரெட் 4 இருக்கு. அப்ப 4/9. அவ்வளவுதான். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, நன் ரெட், சிவப்பு நிறம் இல்லாமல் இருக்கணுமா? அப்ப சிவப்பு நிறம் இல்லாமல்னா என்னது? எல்லோவும் கிரீனும் சேர்ந்துதான். அப்ப 5/9. ஓகேவா? சேம் கலர், சேம் கலர் என்ன மீனிங்? ஒன்னு ரெட்டா இருக்கணும், இல்ல எல்லோவா இருக்கணும், இல்ல கிரீனா இருக்கணும். ரெட் ஆர் எல்லோ ஆர் கிரீன். அப்ப என்ன வர போகுது? 9/9 = 1. ஏன்னா அல்லதுன்னா என்னது? ஆட் பண்ணணும். ஓகேவா? இங்க ரெட் ஆர் எல்லோ மட்டும் சொல்லியிருக்காங்க. ரெட் ஆர் எல்லோனா ஒன்னு ரெட்டா இருக்கணும், இல்ல எல்லோவா இருக்கணும். அப்பனா என்ன வர போகுது? 4 + 3 7. 7/9. இவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. இதான் 1 பால். இப்ப 2 பால்ஸ் பார்க்கலாமா? அப்ப 2 பால் வந்து ஏற்கனவே கார்ட் சம்ல கான்செப்ட் சொல்லி கொடுத்துருக்கேன். ஒண்ணுக்கு மேல போயிட்டாலே காம்பினேஷன் மெத்தட் போடணும். அதே தான் இங்கேயும் பண்ணணும். ஓகேவா? அப்ப ஒரு 2 பால் எடுக்கிறாங்களா, அந்த 2 பால் என்ன இருக்கணுமா? ரெட் கலரா இருக்கணுமா? பாருங்க, மொத்தம் 9 பால். 9ல இருந்து 2 பால் என்ன வரும் பாருங்க? 9 × 8 2 × 1. இதை அடிச்சா 4 9 நாங்க வரும் 36 வரும். டோட்டல் 36. அந்த 2 பால் என்ன கலரா இருக்கணுமா? ரெட் கலரா இருக்கணுமா? நமக்கு ரெட் கலர் எத்தனை? 4 இருக்குது. அப்ப 4C2. 4 × 3 2 × 1. இதை அடிச்சா 2 2 × 3 எவ்வளவு? 6. அப்ப 6/36 அடிச்சா ஆன்சர் 1/6. இவ்வளவுதான். அதே கார்ட் சம்ல என்ன பார்த்தோமோ அதே கான்செப்ட் தான் இங்கேயும். அப்ப நன் ரெட், நன் ரெட்னா ரெட்டா இருக்க கூடாதான். ஓகேவா? அப்ப டோட்டல் பாருங்க, 9C2 என்ன வரப்போகுது? 36 தான் வரப்போகுது. ஐயா, ரெட் கலரா இருக்க கூடாதுன்னா ரெட் இல்லாம எல்லோவும் கிரீனும் சேர்ந்து இருக்க போகுது. அப்ப எல்லோவும் கிரீனும் சேர்ந்து மொத்தம் 5 பால். 5 பால்ல இருந்து 2 பால். 5 × 4 2 × 1. அது 2 என்னது? 10. 10/36. 2ஆல் அடிச்சோம்னா 5/18. ஓகேவா?
அடுத்து 1 ரெட் 1 எல்லோ. இது வந்து பாருங்க மற்றும் அண்டு பிரிக்க கிடையாது, சேர்த்து கேட்கறாங்க. 2 பால் எப்படி இருக்கணுங்கிறாங்க, ஒன்னு ரெட்டாவும் ஒன்னு எல்லோவா இருக்கணுங்கிறாங்க. அப்ப மற்றொன்று என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும், கேர்ஃபுல்லா போடணும் கொஸ்டின். ஓகேவா? அப்ப என்னது டோட்டல் பாருங்க 9C2 என்ன வரப்போகுது 36ஆ, 4C1 ரெட் 4 தான் வரப்போகுது. எல்லோ கலர் எத்தனை இருக்கு, 3 இருக்குது. அப்ப 3C1 அதுவும் 3 தான் வரப்போகுது. ஏன்னா 4க்கு 1 போட்டா 4 தான், 3க்கு 1 போட்டா 3 தான். ஆனா இங்க என்னது மல்டிப்ளை பண்ணும். ஏன் மல்டிப்ளை பண்ணும், இது வந்து அண்டு கான்செப்ட். ஓகே, அப்ப 4 × 3 எவ்வளவுமா 12. அப்ப ஆன்சர் அது 12/36. இதை அடிச்சா 1/3. இவ்வளவுதான் பால் சம். சரிங்களா? 1 பால் 2 பால். இந்த கார்ட் சமும் பால் சமும் ஒரே மாதிரி கொஸ்டின். ஓகேவா? புரியுதான்னு பாருமா, கிளியரா? புரிஞ்சுதா? அப்ப இதோட நமக்கு 1 2 3 4 5 6 கான்செப்ட் முடிஞ்சிருச்சு. ஓகேவா? டைஸ்ல 2 கான்செப்ட், காயின்ல 3 காயின், லீப் இயர் நான் லீப் இயர். அடுத்து கார்ட் சம்ல 1 கார்டு 2 கார்டு, பால்ஸ் அதே மாதிரி 1 பால் 2 பால். ஓகேவா? இதுல வேற என்ன பார்க்கணும் அப்படின்னா கொஞ்சம் ஜென்ரலான கொஸ்டின்லாம் இருக்குது. ஓகே, ஜென்ரலான கொஸ்டின்லாம் இருக்குது, அதை நம்ம தனியாவே பார்த்துக்கலாம், அடுத்த கிளாஸ் பார்த்துக்கலாம். ஓகே, பட் கான்செப்ட் இவ்வளவுதான். நமக்கு கேட்டா இதுல இருந்தா ஏதாவது ஒன்று கேட்போம் ப்ராபபிலிட்டி பொறுத்த வரைக்கும். ஓகே, புரிஞ்சுதா? ஓகே, சூப்பர்ப்பா. சரி, ஓகே, இது வரைக்கும் இருக்கட்டும். அவ்வளவுதான், ப்ராபபிலிட்டி முடிஞ்சிருச்சு.